திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆண்டார்மடம் பகுதியில் கரை சேதமாகியுள்ளது. அதனை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் எழில் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கனமழை பெய்து 2 நாட்கள் ஆன நிலையில் ஆனாலும் அந்த ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கனஅடி வீதம் உபரி நீர் இந்த ஆரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக ஆரணி ஆற்றில் முழுவதுமாகவே, அதாவது கிட்டத்தட்ட 5000 கனஅடிக்கு மேல் இந்த நீர்வரத்து இருக்கிறது. இந்த நிலையில் நாம் இருக்கக்கூடிய இந்த ஆண்டார்மடம் என்ற பகுதியில் கரை உடையக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒவ்வொரு மழைக்கும், அதாவது ஒவ்வொரு மழை ஏற்படும் போதெல்லாம் இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுவது வழக்கமாக இருக்கும் என்றும், ஏற்கனவே இந்த பகுதியில் சாலை துண்டிக்கப்பட்டு இந்த பணிகள் முழுமையாக நிறைவேறப்படாத தற்காலிக சீரமைப்பு மட்டுமே நடந்து வந்த நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த கரை உடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 132 கிலோமீட்டர் பயணித்து பழவேற்காடு கடலில் கலக்கக்கூடிய இந்த ஆரணி ஆற்றில் நாம் இருக்கக்கூடியது 126.6வது கிலோமீட்டர் பகுதியில். இந்த பகுதியில் தான் இந்த கரை உடையக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை பொதுப்பணித்துறையினர் சீரமைத்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட இது தற்காலிகமான ஒரு தீர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. நிரந்தர தீர்வாக இவர்களுக்கு உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பது இவர்களின் தொடர்ச்சியான இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் எழில்.